சார் லைவ் முடிஞ்சது. அஞ்சுக்காரு சார் இனோவா எட்டிக்கா. சரிங்க சார், நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல, இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கார்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பரு இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா சார்? இருக்குங்க சார். நான் இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். அஞ்சுக்காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்ன கொடூரமாக வெட்டப்பட்ட நியூஸ் 7 ரிப்போர்ட்டர். நடந்தது என்ன? திருப்பூரில் நேசப்பிரபு அப்படின்றவர் நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக, மாவட்ட ரிப்போர்ட்டராக இருக்கிறாரு. இவர் வழக்கம் போல் நேற்று வந்துட்டு செய்தி சேகரிக்க போகிறாரு. போகும்போது அவர் சில வாகனங்கள் பின்தொடர்த்துவதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. உடனே காவல்துறைக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி சார், எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. காவல்துறை நீ இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவனத்தை மாற்றி விட்டுறாங்க. ஆனால் அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவர் தப்பிக்கணும் தான் நினைக்கிறாரு. ஸோ 4-5 கார்கள், இனோவா, எர்டிகா, இப்படி சில கார்கள், பைக்கள் அவர் தொடர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஒன்றுமே புரியலை. 4 மணி நேரம் நேற்றுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக இவரை இவ்வளோ தூரம் துரத்தி வெட்ட வேண்டியது? அப்படி என்ன அவர் மேலே ஒரு வன்மமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குடிகாரர் பிரச்சனை பண்ணியிருக்கார். அதை இவர் நியூஸாக எடுத்து வெளியில் போட்டிருக்காரு. அதனால் கோபம் அடைஞ்ச அந்த குடிகாரன் தங்கள் ஆட்களை கூட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களை ஈடுபட்டிருக்கான். ஸோ ஏன் காவல்துறை உரிய நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாகவே இந்த விஷயம்னு கிடையாது. இப்போது இந்த ஒரு வாரத்திலே நான் பார்த்த ஒரு 3 விஷயங்களை பார்ப்போம். ஒன்று க்ரீன் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் விழுப்புரத்தில் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுறாங்க. இந்த விஷயத்தை கொண்டு போய் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க அந்த கேஸை அவ்வளோ சீக்கிரம் வழக்கு பதிவு பண்ணவே கிடையாது, எஃப்ஐஆர் போடவே இல்லை. ஒன்று. இன்னொன்று, சென்னை இந்த ரேகா சகோதரி, நம்ம சேனலில் கூட இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த வழக்கு நீலாங்கரையிலையும் வழக்கு போடலை. அவங்க தலைமுறை ஆன பிறகு தான் இதை வழக்கே பதிவு பண்ணாங்க. அவங்கள கைதும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்போது ஏன் காவல்துறை ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? காவல்துறையோட கைகள் கட்டப்படுதா? ஏன் இந்த மாதிரி இவர் ஒரு பத்திரிகை நண்பர், அவருக்கே இல்லாத அந்த பாதுகாப்பு தனி மனிதனுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. அவர் பேசிய அந்த இறுதி நேரத்தில் அவர் பேசிய ஆடியோவை நீங்கள் கேளுங்க. உண்மையிலே நெஞ்சியை கணக்குதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க. இது தமிழன் வெங்கட் யூடியூப் சேனல். நல்ல விஷயங்களை பேசி நல்ல சமூகத்திற்கு வித்திடுவோம். நன்றி.